Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு வீடியோல நம்ம Snapdragon 6 Gen 1 கூட இதே Snapdragon உடைய 778G Plus அப்படின்ற இந்த ரெண்டு சிப்செட் தான் கம்பேர் பண்ண போறோம். இந்த ரெண்டு சிப்செட்டுமே Snapdragon கிட்ட இருந்து மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்காக இருக்கக்கூடிய 5G சிப்செட் தான். சோ அந்த வகையில இந்த மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல இந்த ரெண்டு சிப்செட்ல எது பவர்ஃபுல்? வாங்க வீடியோல போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல லான்ச் டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இங்கே Snapdragon 6 Gen 1 இந்த சிப்செட்டை 7th September 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன ஒரு சிப்செட். இது வரைக்கும் இந்தியாவில் எந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இந்த சிப்செட் யூஸ் பண்ணல. பட் நெக்ஸ்ட் வரப்போகிற சில ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த சிப்செட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி Snapdragon 778G Plus இந்த சிப்செட்டை 6th January 2022. ஸோ இதுவுமே இந்த வருஷம் லான்ச் ஆன சிப்செட் தான். பட் இது இந்தியாவில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வரப்போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் இந்த சிப்செட்டை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் இந்த ரெண்டு சிப்செட்டில் லேட்டஸ்ட் சிப்செட் பார்த்தா கண்டிப்பாக Snapdragon 6 Gen 1 தான் இங்கே லேட்டஸ்டான சிப்செட்டாக இருக்குது. அடுத்து கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டு சிப்செட்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டுமே ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 அண்ட் Wi-Fi 6E கனெக்டிவிட்டி சப்போர்ட்டோட தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கனெக்டிவிட்டி ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. அடுத்து ரேம் டைப்னு பார்த்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்புமே நமக்கு குவாட் சேனலுக்கான LPDDR5 ரேம் டைப்போடு தான் வருது. பட் ரேம் ஃப்ரீக்வன்சி மட்டும் சேஞ்ச் ஆகுது. இங்கே Snapdragon 6 Gen 1 2750 MHz ரேம் ஃப்ரீக்வன்சியோட அப் டு 12GB ரேம் சப்போர்ட்டோட நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் Snapdragon 778G 3200 MHz ரேம் ஃப்ரீக்வன்சியோட அப் டு 16GB ரேம் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ரெண்டுத்துலையுமே ரேம் டைப் ஈக்குவலாக இருக்குது. பட் ரேமுடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அண்ட் ரேம் சப்போர்ட்னு பார்க்கும்போது Snapdragon 778G இங்கே கொஞ்சம் பெட்டராக நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இதனுடைய மேக்ஸிமம் பேண்ட்வித் ஸ்பீட்னு பார்க்கும்போது ரெண்டுத்துலையுமே 25GB/s பேண்ட்வித் ஸ்பீட் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஸ்டோரேஜ் டைப்பும் ஈக்குவல் தான். ரெண்டுத்துலையுமே UFS 3.1 லேட்டஸ்டான ஸ்டோரேஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து கேமரா சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்செட்லையுமே நமக்கு ட்ரிபிள் கேமராவுக்கான செட்டப் இருக்குது. பட் ஆனால் அதில் Snapdragon 6 Gen 1 நமக்கு 12-bit ட்ரிபிள் ISP யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ட்ரிபிள் கேமரா 13 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் கேமராக்கான சப்போர்ட் இருக்குது. டுவெல் கேமரா 25+16 மெகாபிக்சலுக்கான கேமரா சப்போர்ட் இருக்குது. சிங்கிள் கேமராவில் 48 மெகாபிக்சல் வரைக்கும் MFNR ZSLக்கான சப்போர்ட், மேக்ஸிமம் 200 மெகாபிக்சலுக்கான கேமரா சப்போர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுவே Snapdragon 778G Plus இந்த சிப்செட் பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே ட்ரிபிள் ISP தான். பட் 14-bit ட்ரிபிள் ISP யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ட்ரிபிள் கேமரா வரும்போது 22 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் கேமராக்கான செட்டப் இருக்கு. டியூவல் கேமரால 36+22 மெகாபிக்சலுக்கான கேமரா சப்போர்ட், சிங்கிள் கேமரால 64 மெகாபிக்சல் வரைக்கும் MFNR ZSLக்கான சப்போர்ட் இருக்கு. மேக்ஸிமம் கேமரா 192 மெகாபிக்சலுக்கான கேமரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இங்க கேமராக்கான சப்போர்ட்னு பார்க்கும்போது கண்டிப்பா Snapdragon 778G Plus தான் பெட்டரா இருக்கு. நமக்கு ISP ஆகட்டும், இருக்கக்கூடிய கேமராவுடைய மெகாபிக்சல் சப்போர்ட் ஆகட்டும், எல்லாமே Snapdragon 778G Plusல பெட்டராவே இருக்கு. அப்படியே இதனுடைய வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட்னு வந்தோம்னா இங்க இந்த ரெண்டு சிப்செட்டுக்கும் பெருசா வித்தியாசம் இல்லை. ரெண்டுத்துலயுமே நமக்கு 4K 60 FPS வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். 1080 பிக்சல் 120 FPS ஃப்ரேம் ரேட் வரையும் 720 பிக்சல் 240 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் இந்த ரெண்டு சிப்செட்லையுமே சப்போர்ட் பண்றாங்க. அடுத்து டிஸ்பிளே சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே மேக்ஸிமம் டிஸ்பிளே ரெசல்யூஷனில் வித்தியாசம் கிடையாது. ரெண்டு சிப்செட்டுமே மேக்ஸிமம் 4K டிஸ்பிளே ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் தான் இருக்குது. பட் ஆனால் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளேன்னு வரும்போது இங்கே Snapdragon 6 Gen 1 மேக்ஸிமம் 120 Hz வரைக்கும் தான் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் Snapdragon 778G Plusல 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் டிஸ்பிளே ரெசல்யூஷன் ரெண்டு சிப்செட்லையும் ஈக்குவலாக இருக்குது. பட் டிஸ்பிளேக்கான ரெஃப்ரெஷ் ரேட் 144 Hz கொஞ்சம் பெட்டரான ரெஃப்ரெஷ் ரேட் Snapdragon 778G Plus சிப்செட்டில் தான் இருக்கு. அடுத்து இன்டர்நெட் மோடம்னு வந்தோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டுமே மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கான 5G சிப்செட். அந்த வகையில் 5G மோடம் தான். பட் அதில் Snapdragon 6 Gen 1 Snapdragon X62 அப்படின்ற இந்த ஒரு 5G மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் sub-6 GHz அண்ட் மில்லிமீட்டர் வேவ்க்கான ரெண்டு சப்போர்ட்டும் இருக்கு. இதில் மேக்ஸிமம் டவுன்லோட் ஸ்பீட் 2.9 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்லோட் ஸ்பீடை பற்றின இன்ஃபர்மேஷன் கிளியராக இவங்க கொடுக்கல. அப்படியே இந்த பக்கம் Snapdragon 778G Plusக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon X53 அப்படின்ற இந்த ஒரு 5G மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் sub-6 GHz அண்ட் மில்லிமீட்டர் வேவ் ரெண்டுத்துக்கான சப்போர்ட்டும் இருக்கு. இதுல மேக்ஸிமம் டவுன்லோட் ஸ்பீட் 3.7 Gbps வரைக்கும் இருக்கும். அண்ட் அப்லோட் ஸ்பீட் 1.6 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் 5G மோடம் வச்சு பார்க்கும்போது இங்க Snapdragon 778G Plus உடைய மோடம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபாஸ்டான டவுன்லோட் ஸ்பீட் கொடுக்கக்கூடிய மோடமா இருக்கு.
நெக்ஸ்ட் அப்படியே சிபியூக்கு போய்டும். அதில் ஃபர்ஸ்ட் சிபியூடைய ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ்னு பார்க்கும்போது இங்கே Snapdragon 610 இந்த சிப்செட்டை 4 nm சைஸில் தான் அவங்க ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 64 பிட்கான ஆக்டோகோ சிப்செட்டை தான் ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுவே Snapdragon 778G இந்த சிப்செட்டை 6 nm சைஸ்க்கான ஒரு ஆக்டோகோ சிப்செட்டா 64 பிட்கான ஆக்டோகோ சிப்செட்டா இவங்க ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் ஃபேப்ரிகேஷன் சைஸ்னு பார்க்கும்போது இங்கே Snapdragon 610 கொஞ்சம் பெட்டராக 4 nm சைஸில் இன்னும் சின்னதாக நமக்கு ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிப்செட் சின்னதாக இருக்கும்போது நமக்கு அந்த சிப்செட் இன்னும் பெட்டரான எஃபிஷியன்டான சிப்செட்டாக இருக்கும் அண்ட் பவர் கன்சம்ஷனும் கம்மியாக இருக்கும். அப்படின்றதுனால இங்கே Snapdragon 610 ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸில் கண்டிப்பாக கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதே சமயம் இந்த சிபியூடைய ஃபேப்ரிகேஷன் ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே Snapdragon 610 பார்த்தோம்னா அவங்க ஆக்டோகோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த ஆக்டோகோரை இவங்க ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஹெவி அண்ட் மீடியம் டாஸ்க் ரெண்டுத்தையுமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு 4 Cortex A78 கோர் 2.2 GHz கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. இது போக லோவர் எண்ட் டாஸ்க் ஹேண்டில் பண்ணுறதுக்கு 4 Cortex A55 கோர் 1.8 GHz கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் Snapdragon 778G Plusக்கு வந்தோம்னா இங்கேயுமே ஆக்டோகோ சிப்செட் தான், 8 கோர் இருக்கக்கூடிய சிப்செட் தான். அந்த 8 கோரை இவங்க 3 ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹெவி டாஸ்க் ஹேண்டில் பண்ணுறதுக்காகவே ஒரு Cortex A78 கோர் 2.5 GHz கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. இது போக மீடியம் டாஸ்க் ஹேண்டில் பண்ணுறதுக்கு 3 Cortex A78 கோர் 2.2 GHz கிளாக் ஸ்பீடையும் கடைசி எஃபிஷியன்சி டாஸ்க் ஹேண்டில் பண்ணுறதுக்கு 4 Cortex A55 கோர் 1.99 GHz கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் இங்கே ஓவரால் பார்க்கும்போது சிபியுடைய ஆர்கிடெக்சர் கண்டிப்பாக Snapdragon 778G Plus தான் பெட்டராக இருக்கு. ஏன்னா இவங்களுடைய இந்த ஆர்கிடெக்சரில் ஆக்டோகோரை 3 ஸ்பிளிட் பண்ணி ஹெவி டாஸ்க்குக்காகவே ஒரு செக்மெண்ட் அண்ட் மீடியம் டாஸ்க் அண்ட் லோவர் எண்ட் டாஸ்க் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி 3 ஸ்பிளிட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்றதுனால கண்டிப்பாக சிபியுடைய பர்ஃபார்மன்ஸ் இங்கே பெட்டராக இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய கிளாக் ஸ்பீடும் 2.5 GHz வரைக்கும் மேக்ஸிமம் கொடுக்குறாங்க. அதனால கண்டிப்பாக இங்கே சிபியுடைய ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது Snapdragon 610 விட 778G Plus பெட்டராக இருக்கு அண்ட் சிபியுடைய பர்ஃபார்மன்ஸும் Snapdragon 778G Plus பெட்டரான பர்ஃபார்மன்ஸை நமக்கு கொடுக்கும். அடுத்து அப்படியே ஜிபியூக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 610 Adreno 619 அப்படின்ற இந்த ஒரு ஜிபி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே இந்த பக்கம் Snapdragon 778G Plusல Adreno 642L அப்படின்ற இந்த ஜிபி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் இதில் நமக்கு கண்டிப்பாக தெரியும் Adreno 619 விட Adreno 642L நமக்கு பெட்டரான கிராஃபிக்கல் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு ஜிபியூ. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக ஜிபியூ Snapdragon 778G Plusல தான் நமக்கு பெட்டராக இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ ஸ்கோருக்கு வந்துடும். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர்னு பார்த்தோம்னா இங்கே Snapdragon 610 அப்ராக்சிமேட்டாக 4,77,000 ஒரு Antutu ஸ்கோர் ரீச் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் Snapdragon 778G Plus இந்த சிப்செட் 5,49,000 ஒரு ஸ்கோரை ரீச் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த வகையில் இங்கே Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் கண்டிப்பாக Snapdragon 778G Plusல தான் நமக்கு பெட்டராக இருக்கு. அப்படியே நெக்ஸ்ட் GeekBench ஸ்கோருக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 610 சிங்கிள் கோர் 740 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோர் 2343 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் ரீச் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் அதே மாதிரி Snapdragon 778G Plus சிங்கிள் கோருக்கு 818 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோருக்கு 2996 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் ரீச் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த வகையில் இங்கே GeekBench ஸ்கோர்லையும் Snapdragon 778G Plus தான் பெட்டரான ஸ்கோர் நமக்கு ரீச் பண்ணி கொடுத்துருக்கு. ஃபைனலி இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஸோ கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு சிப்செட்டுமே நமக்கு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்காக இருக்கக்கூடிய சிப்செட் தான். அதுக்கேற்ற மாதிரியான சப்போர்ட்ஸோட தான் இந்த ரெண்டு சிப்செட்டுமே இருக்குது. பட் அதில் எது பவர்ஃபுல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக Snapdragon 610 கம்பேர் பண்ணும்போது Snapdragon 778G Plus இந்த சிப்செட் நமக்கு இன்னும் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட்டாக இருக்குது. சிபியுடைய ஆர்கிடெக்சர் ஆகட்டும் இல்லை ஜிபியூ ஆகட்டும் எல்லாமே கண்டிப்பாக இந்த சிப்செட்டில் நமக்கு பெட்டராக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் இந்த Snapdragon 610 என்ன பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த சிப்செட்டை 4 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்டான சிப்செட்டாக இருக்கும் அண்ட் இந்த சிப்செட் இன்னும் பெட்டரான பேட்டரி லைஃபை நமக்கு கொடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் தான் Snapdragon 610 நமக்கு பாசிட்டிவா இருக்கு. மற்றபடி CPU அண்ட் GPU ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நமக்கு கண்டிப்பா Snapdragon 778G Plusல தான் பெட்டரா இருக்கும். அதே மாதிரி இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி Snapdragon 778G Plusல தான் நமக்கு பெட்டரான சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால கண்டிப்பா Snapdragon 610 விட Snapdragon 778G Plus சிப்செட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் சூஸ் பண்றது உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும்.